தேவனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நாம் காலத்தை மதிப்பதன் வழியாக கடவுளை மதிக்கின்றோம். எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. கமபா 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 சனி சதனிபா சானி சனி தனித பதப மகரிபா. சானி சனி தனித பதப மகரிபா கரிசா. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், இடித்திட ஒரு காலம், கட்டிட ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், கவலைக்கு ஒரு காலம், மகிழ்வுக்கு ஒரு காலம். காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே.
சேர்த்திட ஒரு காலம், இழந்திட ஒரு காலம், காத்திட ஒரு காலம், எரிந்திட ஒரு காலம், பேசிட ஒரு காலம், போரிட ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம், காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, எமக்காய் யாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே, எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 16 வரை. நீங்கள் மண் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பெற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிவிடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கு ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்ணீர் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டின் பொது காலத்தின் 5வது வாரத்தில் இருக்கிறோம். மலைப்பொழிவு என்னும் பகுதி மத்தேயு பகுதியிலே வருகின்ற இயேசு ஆற்றிய 5 பெரிய போதனை பகுதிகளிலே முதலாவதாகும். எஞ்சிய 4 முறையே திருத்தூது பொழிவு, உவமை பொழிவு, திருச்சபை பொழிவு, நிறைவு கால பொழிவு என அழைக்கப்படுகிறது. இயேசு கடவுள் ஆட்சியில் இறையாட்சி பற்றி வழங்கிய போதனைகளை மத்தேயு இவ்வாறு தொகுத்து வழங்கியுள்ளார். மலைப்பொழிவின் போது இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் மண் உலகிற்கு உப்பு, நீங்கள் உலகிற்கு ஒளி என்று மத்தேயு 5:13-14 கூறுகிறார். பொதுவாக உப்பு எதுக்கு பயன்படும் நமக்கு தெரியும், ஒளி எதுக்கு பயன்படும் என்று தெரியும். இப்ப சிம்பிளாகவே விளக்குகிறார் பாருங்க. எல்லாரும் சொல்லக்கூடியது உப்பில்லாத பட்டம் குப்பையிலே என்னும் பழமொழிக்கு ஏற்றிட, உப்பு உணவுக்கு சுவை சேர்க்கிறது, பொருட்கள் கெட்டுவிடாமல் பாதுகாக்கவும் தூய்மையாய் இருக்கவும் உப்பு பயன்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டிலே நிறைய பகுதிகளை காண முடியும். யோபு 6:6, சீராக்கு ஞானம் 39:26 பார்க்கலாம். 2 அரசர் 2:19-22 வரை உள்ள வசனங்களை பார்க்க முடியும் உப்பினுடைய மேன்மை. இஸ்ரேல் மக்கள் நடுவே உடன்படிக்கை செய்யப்பட்ட போதும் உப்பு பயன்பட்டதாம். எண்ணிக்கை ஆகமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுறாங்க. அதே போல வழிபாட்டின் போதும் உப்பு இடம்பெற்றது. இன்னைக்கும் பயன்படுத்துகிறோம் நம்ம உப்பை. தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் அந்த ஒரு பிரேயர் வரும்ல, ஜெபம், அதுதான். நிலம் செழிப்பாக இருக்க உப்பு, அதில் உப்பு இருக்க வேண்டும் என்று பயன்படுத்துறாங்க. இயேசு உப்பு என்னும் உருவகத்தை எந்த பொருளில் பயன்படுத்தினார் என்பதுதான் சீடர்களுக்கு குழப்பம், நமக்கும் குழப்பம்தான். சீடர்கள் உப்பை போல இருக்க உலகிற்கு சுவை ஊட்ட வேண்டும். ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், செத்தோம், அழைக்கப்பட்டோம், உள்ளதை சம்பாதிச்சுட்டு போனோம் என்பதல்ல. மாறாக மக்களுக்கு கனிதருகின்ற சுவையூட்டுகிற மனிதர்களாக, பணியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய ஒரு ஆதங்கம். இவ்வாறு மக்கள் கடவுளின் அன்பை சுவைக்க வேண்டும்.
கடவுள் எந்த அளவுக்கு இனியவர் இனிமையானவர் என்பதை மக்கள் சுவைக்க இவர்கள் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். சீடர்கள் இந்த உலகை தூய்மைப்படுத்தி அது கெட்டு போகாமல் பாதுகாக்க வேண்டும். வேலையே சில சமயங்களில் பயிரை மேய்ஞ்சிருது, அது வேற விஷயம் இருக்குது. உப்பு தன் காரத்தை இழந்து விடக்கூடாது. அதுபோல சீடர்களும் துன்பங்களுக்கு நடுவே தங்கள் உள உறுதியை மன உறுதியை இழந்து விடலும் ஆகாது. அதுபோல நம்ம யோசிக்கணும், இந்த உலகத்துல பிறந்தோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கொஞ்சமேனும் உப்பாக சமூகத்திலே குடும்பத்திலே இருக்கிறோமா? ஆய்வு செய்வோம். எது உங்களுக்கு நல்லது போல படுதோ அதை உப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இல்லை என்று சொன்னால் உப்பாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நாம் தேடிக்கொள்வோம். இரண்டாவது, சீடர்கள் உலகுக்கு ஒளி என இயேசு கூறுகிறார். ரோமை பேரரசு தன் ஆதிக்கத்தை விரிவுபடுத்திய காலத்திலே ரோமை நகரம் உலகின் ஒளி என்று போற்றப்பட்டது. ஆனால் இயேசு தம் சீடர்கள் ஏழையரின் உள்ளத்தவராய், இரக்க பண்பு நிறைந்தவராய், பிறருக்கு உதவுகின்ற வேளையில் உலகுக்கு ஒளியாக விளங்குவார்கள் என்று போதிக்கிறார். இத்தகைய ஒளி பிறருடைய வாழ்வை ஒளிமயமானதாக மாற்றும். பிறரை அடக்கி ஆளுகின்ற போக்கு அங்கே இராது. இவ்வாறு இயேசு தம் சீடர்கள் உலகுக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கும்படி அழைக்கிறார். இந்த உலகம் இருளில் தான் வாழ்ந்துட்டு இருக்குது. அது திருச்சபையும் சரி, சமுதாயமும் சரி, அரசியல் தளமும் சரி, நிறைய குடும்பங்களும் சரி, ஒரு கருப்படைந்த வாழ்வு. அது யாரால எதனால வருது? அது எல்லாரும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு, ஒரு ஆள் மட்டுமல்ல. இந்த இருளான கருப்பான உலகத்துல, அசிங்கமான உலகத்துல கொஞ்சம் சுவையை, கொஞ்சம் வெளிச்சத்தை, பிரகாசத்தை, நல்ல வழியை, நல்ல வாழ்வை காட்ட முடியுமா? அந்த ஒரு தேடல், அந்த ஒரு பயணம் நமக்கு இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு இந்த நாளிலே விரும்புகிறார். அது ஒவ்வொருவரும் நாம் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. இது ஒட்டுமொத்தமாக கேட்கறத விட ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில கேட்டு பார்ப்போம். அது குழந்தைகளோ, இளையவர்களோ, திருமணமானவர்களோ, அல்லது துறவியர்களோ, குருத்து வாழி உள்ளவர்களோ, யாராக இருந்தாலும் சரி கேட்டு பார்ப்போம். பல காரியங்களை செய்கிறோம், பல காரியங்களை பேசுகிறோம், பல காரியங்களை திட்டமிடுகிறோம். நம்முடைய போகிற போக்கு, ஆர் வி ரியலி ஃபோக்கஸ்ட் டுவர்ட்ஸ் இறை அரசு, இறை ஆட்சியை உள்ள ஃபோக்கஸ் நம்மகிட்ட இருக்குதா? எல்லாரும் மகிழ்ச்சியா வாழ்வதற்கான ஒரு ஃபோக்கஸ் நம்மகிட்ட இருக்குதா என்பதுதான் நமக்கு வேணும். உப்பும் ஒளியும் பிறருக்கு பயன்படுகிறதே, நம்ம பயன்படுகிறோமா? உணவில் சேர்க்கப்படுகிற உப்பு உணவுக்கு சுவையூட்டும், ஆனால் தன்னையே கரைத்து விடும். ரெண்டாவது பாயிண்ட் அதான். இப்போ உப்பாக ஒளியாக இருக்கணும்னா உப்பு தன்னை கரைத்து கொள்ளாமல் சுவையை ஊட்ட முடியாது. அது நம்ம கொஞ்சம் தியாகம் செய்யணும், மக்களோட கொஞ்சம் இறங்கி வரணும், மக்களின் உணர்வுகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா குரலும் மதிக்கப்பட வேண்டும். எல்லாருடைய குரலும், ஒரு ஆளு குரல், எல்லாருடைய குரலும் மதிக்கப்பட வேண்டும். சில சமயங்களில் நம்ம சிந்திக்கிற பொழுது கோபம் வரும், எரிச்சல் வருகிறது, சமூகம் எங்க போகுமோ என்ற ஒரு அச்சம் வருகிறது. அதே போலதான் விளக்கு தண்டில் வைக்கப்பட்ட விளக்கு வீட்டில் இருக்கிற பொருட்கள் தெரியும் விதத்தில் ஒளி பரப்பும். இப்ப தெரியும் என்பதை விட ஒளி எரிச்சிருமோ கூட பயமா இருக்குது. ஆனால் தன்னை வெளிச்சம் விட்டு காட்டாது. ஒளியில பின்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருள் இருக்கு பாருங்க, அது தன்னை இருளாக்கிதான் பிறருக்கு ஒளியை கொடுக்கிறது. அது விளக்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா, அந்த வெளிச்சத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு அடிக்கும். அந்த கருப்பு தான் நம்முடைய வாழ்வு இன்னைக்கு. பிறருக்கு ஒளி கொடுக்கிறவங்கலாம் ஏதோ ஒன்று, எல்லாம் பெரிய புனிதர்கள் என்று சொல்ல முடியாது. அவங்க வாழ்க்கையிலும் சில கெட்ட தன்மைகள் அல்லது சுயநலங்கள் கொஞ்சம் இருக்கலாம். தவறுகள் செய்வாங்க, குற்றங்கள் செய்யலாம். ஆனால் அதையெல்லாம் கடந்துதான் பிறருக்கு ஒளி ஊட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. இவ்வாறு சீடர்களும் தாங்கள் புரிகின்ற நற்செயல்கள் வழியாக கடவுளுக்கு பெருமை சேர்க்க வேண்டுமே ஒழிய தம்மையே முன்னிறுத்தக்கூடாது. இயேசுவின் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற சீடர்கள் இன்றைய உலகம் கடவுளின் அன்பை சுவைக்கின்ற உதவுகின்ற உப்பாக மாற வேண்டும். உலக மக்கள் கடவுளை நோக்கி நடந்து செல்ல வழிகாட்டுகின்ற ஒளியாக விளங்க வேண்டும். உப்பு ஓர்ப்பு தன்மையும் ஒளி ஒளிர்விக்கிற தன்மையும் கொண்டது. தன்னுடைய குணத்தை செயல்படுத்துவதிலே உப்பும் ஒளியும் ஒன்றுக்கொன்று ஈடு இணையானது. உப்பு இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அது எவ்வளவு கடினமான இடமாக இருந்தாலும் தன்னை கரைத்து
கசிய வைத்து தன் ஓர்ப்பு தன்மையை உட்புகுத்தி விடுகிறது. அதுபோல ஒளியும் தன் ஒளிக்கதிரை ஊடகங்கள் வழியாக ஒளி ஊடுருவல், ஒளி விலகல், ஒளி முறிவு, ஒளி சிதறல், ஒளி பிரதிபலித்தல் இப்படி எப்படியாவது தன் தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. நீங்களும் நானும் உப்பாக ஒளியாக இந்த உலகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சி எடுப்போம். கிறிஸ்தவன் கத்தோலிக்கன் தனக்கென ஒரு தனித்தன்மை கொண்டு உப்பாக ஒளியாக செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். தன் தனித்தன்மையை புகுத்தி எங்கும் எதிலும் தன் கத்தோலிக்கத்தின் மாண்பினை முளிரச் செய்வதற்கு பதிலாக தன் இயல்பை இழந்து விட்டால் அவன் இகழ்ச்சி அடைவான். ஈடு கொடுக்க முடியாமல் இன்று பலவிதமான வேறு கூட்டங்களிலும் கட்சிகளிலும் பிரிவினை சபைகளிலும் சேருகிற கூட்டம் ஓர்பற்ற உப்பு போல மர காலுக்குள் வைக்கப்பட்ட விளக்கு தண்டின் மேல் விளக்கு போல மாறிவிடுகிறோம். எனவே விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக வாழ்வோம். இறை வார்த்தையில் புதுப்பிக்கப்பட்டு புது வாழ்வு வாழ ஒவ்வொருவரும் வாழ்த்துவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஒளியால் நாங்கள் உடைந்திடவும் உப்பு போன்று எங்களை நாங்கள் கரைத்து பிறருக்கு சுவை கொடுக்கவும் அருள்தாரும். ஆமேன். உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். உடன் நடக்கும்
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வும் தந்து வளமும் தந்து வழி நடத்தும் இசையனே நன்றி. வானளாவ அருளில் நனைத்து வாழ்விக்கும் இறைவனே நன்றி. வாழ்வு தந்து வளமும் தந்து வழி நடத்தும் இசையனே நன்றி. வானளாவ அருளில் நனைத்து வாழ்விக்கும் இறைவனே நன்றி. இன்றும் என்றும் எம்மில் வாழும் இறையே
இறையே இதயம் சுமந்தோம் உமது அன்பினை. காக்கும் உந்தன் கருணை மழையாய் பொழிந்து கனிவில் நிறைத்து தாங்கும் தெய்வமே. வாழ்வு தந்து வளமும் தந்து வழி நடத்தும் இசையனே நன்றி. வானளாவ அருளில் நனைத்து வாழ்விக்கும் இறைவனே நன்றி. மலையை பனியால் அழகுறச் செய்கிறீர், கடலை மீனால் அணியும் செய்கிறீர். மலையை பனியால் அழகுறச் செய்கிறீர், கடலை மீனால் அணியும் செய்கிறீர். தோட்டத்தில் பூக்களை மலரச் செய்கிறீர், தோட்டத்தில் பூக்களை மலரச் செய்கிறீர். மகிழ்ந்து எமையை வாழச் செய்கிறீர், மனமும் நிறைந்து போற்றச் செய்கிறீர். இன்றும் என்றும் எம்மில் வாழும் இறையே இதயம் சுமந்தோம் உமது அன்பினை. காக்கும் உந்தன் கருணை மழையாய் பொழிந்து கனிவில் நிறைத்து தாங்கும் தெய்வமே. வாழ்வும் தந்து வளமும் தந்து வழி நடத்தும் இசையனே நன்றி. வானளாவ அருகில் நனைத்து வாழ்விக்கும் இறைவனே நன்றி. துயரம் துடைக்க நீர் வருகிறீர், பெருந்தொற்றில் விழாமல் காக்கிறீர். துன்ப துயரம் துடைக்க நீர் வருகிறீர், பெருந்தொற்றில் விழாமல் காக்கிறீர். உறவும் தந்து தன் தோழனாகிறீர், உறவும் தந்து தன் தோழனாகிறீர். புகழ்ந்து எழுந்து நன்றி சொல்கிறோம், இகமே இதை ஏற்று வாழ்கிறோம். இன்றும் என்றும் எம்மில் வாழும் இறையே இதயம் சுமந்தோம் உமது அன்பினை. காக்கும் உந்தன் கருணை மழையாய் பொழிந்து கனிவில் நிறைத்து தாங்கும் தெய்வமே. வாழ்வும் தந்து வளமும் தந்து வழி நடத்தும் இசையனே நன்றி. வானளாவ அருளில் நனைத்து வாழ்விக்கும் இறைவனே நன்றி. வாழ்வும் தந்து வளமும் தந்து வழி நடத்தும் இசையனே நன்றி. வானளாவ அருளில் நனைத்து வாழ்விக்கும் இறைவனே நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும்
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.